யார்ரா நீங்க? எதுக்குடா எங்க கட்சியில வந்து சேர்ந்தீங்க? அப்படின்ற மாரி தான் நான் கேட்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே நகர்ல 43வது வார்டு வட்ட செயலாளர், அதாவது தாவேகா கட்சியில நிர்வாகியா இருக்கிற ஒரு வட்ட செயலாளர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புறம்போக்கு ஆர்கே நகர்ல இருக்கிற ஒரு 10 வயசு குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். இவன் எவ்வளவு கேவலமான ஜென்மமா இருப்பான் நீங்களே யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு நம்ம கட்சியில இருந்து இந்த மாதிரி இருக்கிற விஷக்கிருமிகளை இப்பவே கிள்ளி எரிஞ்சிடணும். இவனுங்களை கூட வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தா, பயணிச்சுக்கிட்டு இருந்தா, இன்னமும் நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் தான் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருப்பானுங்க. தயவு செஞ்சு தலைவா, நம்ம ஆட்சி காலத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு 100% சரியா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். தயவு செஞ்சு அதை உறுதிப்படுத்துங்க. இந்த மாதிரி நாய்களை சும்மா விட்டுறாதீங்க. ஆல்ரெடி இவனை போக்சோல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அது மட்டுமே போதாது, தண்டனைகள் கடுமையாகணும். தண்டனைகள் கடுமையாகும் போதுதான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும். தயவு செஞ்சு அண்ணா இவனை சும்மா விட்டுறாதீங்க. மாற்று கட்சியில இருந்தா வேற தண்டனை, நம்ம கட்சியில இருந்தா வேற தண்டனை அப்படின்ற ஒரு வேறுபாடே இருக்கக்கூடாது. தண்டனை கடுமையா இருக்கணும். தப்பு எவன் பண்ணியிருந்தாலும் சரி, அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமே எந்த ஒரு ஆண்மகனுக்கும் வரக்கூடாது. ஆண்மகன் கிடையாது, எந்த ஒரு பொறம்போக்குக்கும் வரக்கூடாது அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் பேசியாகணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராயபுரம் எம்எல்ஏ அவருடைய பர்த்டேக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீரவாளை வச்சு அந்த கேக்கை வெட்டியிருக்காப்ல. அது ரொம்ப பெருசா இப்போ இது எப்படிடா இப்பயே உனக்கு பாத்தீங்களா அடாவடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கான பதிலடி அவங்களே கொடுத்துட்டாங்க. அது வந்து அந்த நேரத்துல அவருக்கு அன்பளிப்பா கொடுத்த ஒரு வாள் தான் அந்த வீரவாள். அதை வச்சுன்னு கேக்க வெட்டுங்கன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க ரொம்பவே கம்பல் பண்ணதுக்காக மட்டுமே அந்த வாள் எடுத்து அவர் வெட்டினாப்ல. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த இடத்துல லயலா மணி என்ன சொன்னாருன்னா, இது தப்புனா அது பண்ண வேண்டாம்னு சொன்ன உடனே அந்த வாளை கொடுத்துட்டு அந்த பிளாஸ்டிக் கத்தி வச்சுதான் அந்த கேக்க வெட்டினாரு. பட் ஆனா அந்த பிளாஸ்டிக் கத்தியை வச்சு வெட்டினதை கட் பண்ணி எடுத்துட்டு இவன் அந்த வீரவாளை வச்சு வெட்டினா இல்லையா, அதை மட்டுமே ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி செயல்கள் இதுக்கப்புறம் நம்ம நிர்வாகிகள் யாரும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்கட்சிக்கு ரொம்பவே தேடி தேடி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி விஷயம் கிடைச்ச உடனே அடிச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தஞ்சாவூர் எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, குடி போதையில ஆடிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நானே கேட்பேன். என்னதான் நம்ம கட்சியா இருந்தாலும் நம்ம கட்சியில இந்த மாதிரி தவறுகள் நடந்தா நம்ம தான் தட்டி கேட்கணும். வேற எவனும் வந்து கேட்க கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டுட்டா என்னடா இவனுங்களே கேட்கறானுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆஃப் ஆயிடுவானுங்க. இந்த மாதிரி தவறுகளை இனி வரும் காலங்களில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு எம்எல்ஏக்கான தகுதி ஒண்ணு இருக்கான்ற மாதிரி என்ன கேட்க வச்சுட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா பாட்டை போட்டுட்டு அப்படியே பீர் பாட்டில கை வச்சுக்கிட்டு என்னடா பண்றன்ற மாதிரிதான் இருக்கு. என்னடா நீ எல்லாம் எம்எல்ஏ வாடா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க.